பேகுரு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளோட இருந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ரவிசங்கர் அவர்கள். வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். மரபை மீறி செயல்படுவது ஆளுநரா திமுகவா? ஏன் தேசிய கீதத்தை பாட திமுக அரசாங்கம் தொடர்ந்து மறுக்குது? கண்டிப்பா சார். இந்த ஒரு கேள்வி எல்லாருமே கேட்கிறாங்க. அதாவது ஆளுநர் என்ன சார் கேட்டார் உங்களை? தமிழ்தாய் வாழ்த்த பாடுறதுக்கு முன்னாடி தேசிய கீதம் பாடுனாரா? இல்லைங்க. எல்லா தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்கும் தெரியும். தமிழ்தாய் வாழ்த்து எல்லாருமே நம்ம மதிக்கிறோம். தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட வேண்டிய ஒன்று. இந்த தமிழ்தாய் வாழ்த்து 1970 கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர் இருக்கும்போது கொண்டு வந்தார். இருந்தாலும் அதுக்கப்புறம் இதை பெரிய ஒரு மரபா அசம்பிளியில தமிழ்நாடு சட்டசபையில ஃபாலோ பண்ணல. 1991 ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த தமிழ்தாய் வாழ்த்து பாடுறது அப்படிங்கிறது ஒரு மரபா இருந்தது. நேற்று கூட நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஆளுநர் வரும்பொழுது தமிழ்தாய் வாழ்த்து பாடுறாங்க. பாடி முடிச்சதுக்கு அப்புறம் ஆளுநர் கேட்கிறார், சார் நீங்க இத தேசிய கீதம் பாடுங்க அப்படிங்கிறாங்க. இவங்க அவர் ஆளுநர் சொல்ற, அதாவது இந்த ஆளுநர் என் உரையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் தேசிய கீதம் பாடலாம், உரையை முடித்ததுக்கு அப்புறமும் தேசிய கீதம் பாடுங்க அப்படிங்கிறார். ஆனா இவங்க அதை மறுத்து விட்டார்கள். ஆளுநர் ரொம்ப இதுவா சிஎம் கேட்கிறார், ஸ்டாலின். அதுக்கப்புறம் சபாநாயகர் அப்பாவு அவர்களிடமும் கேட்கிறார். இருந்தாலும் 2 பேரும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்க முடிஞ்சதுக்கு அப்புறம் தேசிய கீதம் பாடுவோம் அப்படிங்கிறாங்க. ஏன் சார் உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதாவது இது ஆளுநரே சொல்றார். அண்ட் இதுக்கப்புறம் ராஜ்பவன்ல அவங்களும் ஒரு மெசேஜ் போடுறாங்க. என்ன அப்படின்னா, எல்லா ஸ்டேட்லயுமே இந்த மரபு இருக்கு. அதாவது ஒரு செஷன் ஆளுநர் அட்ரஸ் பண்ணி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தேசிய கீதம் பாடுவது ஒரு மரபு. அது மாதிரி ஆளுநர் அந்த செஷனை முடிச்சிட்டு உரையை பேசி முடித்து விட்டு அசம்பிளியை விட்டு கிளம்பும் போதும் தேசிய கீதம் பாடுவது என்பது ஒரு மரபு. இதுதான் பார்லிமெண்ட்ல அவங்க ஜனாதிபதி உரை ஆற்றுவதற்கு முன்னாடி தேசிய கீதம் பாடப்படும். ஜனாதிபதி அவர்கள் உரையை முடித்துவிட்டு பார்லிமெண்டை விட்டு செல்லும் பொழுது மறுபடியும் தேசிய கீதம் பாடப்படும். சோ இததான் ஆளுநரும் கேட்கிறார். ஆனா இவங்க முடியாதுங்கிறாங்க. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் இதை எதுக்காக இதை ஒரு பெரிய ஒரு இஷ்யூவாக எடுத்து தமிழ்நாடு அரசாங்கம் முடியாதுன்னு ஏன் சொல்லணுங்க? 2 தடவை தமிழ் தேசிய கீதம் பாடினா என்ன ஆயிடுத்து? எந்த விதத்துல குறைபாடு வந்துருமா? இல்ல. அந்த மாதிரி மரபு ஏதாவது இதுவாயிடுமா? அதுவும் இல்லை. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் நேற்று தமிழக அரசாங்கம் இதை எடுத்து ஆளுநர் சொன்ன அந்த இதை எடுத்து அதற்கு செவி சாய்த்து 2 முறை கண்டிப்பாக தேசிய கீதம் இழைத்திருந்தால் பாடியிருந்தால் கண்டிப்பாக ஆளுநர் சபையை விட்டு திசை திருப்பத்துக்கு இப்ப தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு, இப்ப நடக்கக்கூடிய விஷயங்கள் திமுகவுக்கு எதிராக மக்கள் பெரிய அதிர்ச்சி அளிக்காங்க. அண்ணா யூனிவர்சிட்டி விஷயமா இருக்கட்டும், பொங்கல் பரிசு அவங்க எதிராளியா இருக்கப்ப 1000 ரூபாய் தாங்க, 2000 ரூபாய் தாங்க, 5000 ரூபாய் தாங்கன்னாங்க. இப்ப அந்த 1000 ரூபாய் தராததா இருக்கட்டும், கடன்லயே முதல் மாநிலம், வேங்கை 2 வருடம் ஆயிடுச்சு, அந்த இதை எதுவுமே கண்டுபிடிக்கல. இந்த மாதிரி மக்கள் கோபமா இருக்காங்க. அதை திசை திருப்புவதுதான் ஆளுநரை வச்சு இவங்க நாடகம் ஆடுறாங்கன்னு சொல்றாரு. உண்மையா? இதை கண்டிப்பா அப்படிதாங்க படுறது. அதாவது சார் ஒரு சிம்பிள் விஷயம், 2 தடவை நீங்க இதை தேசிய கீதம் பாடுங்க அப்படின்னு சொல்றத முடியாது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இதை நீங்க பாருங்களேன், இதை 1 வாரத்துக்கு முன்னாடியே 4 நாளைக்கு முன்னாடியே அப்பாவு அவர்கள் சபாநாயகர் ஆளுநரை போய் பார்த்து ராஜ்பவன்ல பேசி இந்த இதுக்கு ஃபங்க்ஷனுக்கு அழைக்கிறார். ஓகேவா? அந்த மாதிரி அழைக்கும் பொழுது கண்டிப்பாக இவர்கள் மனதை விட்டு பேசியிருப்பார்கள். ஆளுநரும் சொல்லிருப்பார், இந்த மாதிரி ட்ரெடிஷன்லாம் இருக்கு, இந்த மாதிரி ட்ரெடிஷன்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு. இவரும் அதுக்கு கேட்டிருப்பார். இல்லை இவர் முன்னாடியே சொல்லிருக்கணும், இல்லை இந்த மாதிரி பண்ண மாட்டாரு. 2 பேரும் என்ன பேசினார் என்னன்னு தெரியாது. இதை பற்றியே பேசவே இல்லை நாங்க அப்படின்னாலும் சரி, நீங்க உங்க ஆளுநர் உரை என்ன உரை படிக்கணும்
அப்படிங்கிறது என்ன மரபுனால் முன்னாடியே ஆளுநருக்கு இவங்க அனுப்புவாங்க. இதெல்லாம் தான் இருக்கு அப்படின்னு. ஆளுநர் வந்ததுக்கு அப்புறம் உரையை கொடுக்க மாட்டார்கள். அதனால முன்னாடியே அனுப்பும் பொழுது ஆளுநரும் இந்த உரையில இதை மாற்றம் செய்யலாம், அதை மாற்றம் செய்யலாம், இது தவறான ஒரு இதுக்கு எந்த விதத்துல நீங்க இந்த மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் கொடுக்குறீங்க. 500 கோடி 2151 கோடி ஒன்றிய அரசு நிலுவை வச்சிருக்கு. அந்த மாதிரி தமிழ்நாட்டில் 299 ஜெனரல் ஹாஸ்பிட்டல், 36 ஹாஸ்பிட்டல், மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல், 3900 ஆரம்ப சுகாதார நிலையம், 8700 துணை சுகாதார நிலையம், ஒன்றுத்துல 55 1 கோடி பீப்புள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. இதெல்லாம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இதெல்லாம் எந்த அளவுக்கு எவிடன்ஸ் இருக்கு, இதெல்லாம் சோ மெனி கொஸ்டின்ஸ் இருக்கு. சோ இந்த மாதிரி அதுல இன்னொன்னு சொல்றாரு சபாநாயகர் அவர்கள், பாதுகாப்பா மாநில பெண்களுக்கு இருக்குன்னு வேற சொல்றதா நம்ம செய்தித்தாள்கள் பாக்குறோமே. ஆமா, அது மட்டும் இல்லாம அதாவது மெடிக்கல் இதுலயே நீங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக திகழ்கிறது அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி கல்வி பொருளாதார வளர்ச்சியிலும் இந்தியாவில் 2வது மாநிலமாக திகழ்கிறது. அந்த மாதிரி கல்வி மற்ற அந்த கல்வி ரிலேட்டட் மேம்பாட்டு வசதி எல்லாத்திலும் முதல் மாநிலமாக திகழ்கிறது. வெளிநாட்டிலிருந்து வருஷத்துக்கு 50 லட்சம் பேர், மோர் தென் 50 lakhs பீப்புள் பெரிய ஹைடெக் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. அந்த அளவுக்கு மருத்துவ கட்டமைப்பு வசதிகள் அதிகமாக இருக்கு. அந்த மாதிரி நிறைய, அப்புறம் தமிழ் மாணவன் திட்டம், அப்புறம் புதுமை பெண் திட்டம், இந்த தமிழ் முதல்வன் திட்டம், அந்த மாதிரி ஒவ்வொரு திட்டத்திலும் நாங்க எவ்வளவு செலவு பண்றோம் என்ன எல்லாம் இது அத்தனையுமே இந்த அரசு இந்த உரையில இருக்கு. ஆளுநர் உரையில அவர் படிக்க வேண்டியதுல இதுல இவர் எதையாவது சேஞ்ச் பண்ணினாரு, என்ன பண்ணார், இதெல்லாம் இன்னும் எதுவுமே தெரியாது. ஓகேவா? சோ இதை இப்போ இவர் ஆளுநர் படிக்கிறார். ஏன்னா லாஸ்ட் 2023 வருஷம் பாத்தீங்கன்னா அதுலயும் அவர் சிலதெல்லாம் இந்த திராவிட அந்த இதெல்லாம் படிக்க மாட்டேன் அப்படின்னா, போன வருஷம் ஒரு சொன்னார், இந்த இது ப்ராப்ளம் அது ப்ராப்ளம் அப்படின்னு. இப்ப என்ன ஆயிடுத்து, இது 3வது தடவை இந்த தடவை இவர் வெளியிலேயே, அதாவது நான் படிக்க மாட்டேன் அது இதுன்னு எதுவுமே சொல்லவில்லை. 2 தடவை நீங்க நேஷனல் ஆந்தம் வாசிக்கணுங்கிறாங்க, பாடுங்க அப்படிங்கிறாங்க. சோ உங்களுக்கு தமிழக அரசுக்கு ஆளுநர் இவர்கள் கொடுத்த அந்த உரையை, அதில் இருக்க அத்தனை ஸ்டாட்டிஸ்டிக்ஸையும் ஆளுநர் அசம்பிளியில படித்திருந்தால் இது நிஜமாவே நன்றாக இருக்கும் அப்படின்னு தமிழக அரசு நீங்க ஃபீல் பண்ணி இருந்தீங்கன்னா, ஆளுநர் கேட்கிற 2 தடவை தேசிய கீதம் இசைங்க அப்படின்னு சொல்றத கண்டிப்பாக அவங்க நிராகரித்திருக்க மாட்டார்கள். ஆனால் நீங்க இந்த ஒரு நிராகரித்ததுனால ஆளுநர் உங்கள் உரையை படிக்கவில்லை. அதுக்கு யார் பொறுப்பு? நீங்க தான் பொறுப்பு. 2வது இதில் என்ன தோன்றது அப்படின்னா, இத நீங்க ஆளுநர் இந்த மாதிரி கிளம்பி போயாச்சு படிக்காம அப்படின்னா அது ஒரு பெரிய இஷ்யூ ஆகும். அதுதான் மக்கள் மத்தியில பேசப்படும். அதுதான் மீடியா எல்லாம் பயங்கரமா ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. அந்த இதுல நீங்க சொல்ற மாதிரி ப்ரொஜெக்ஷன் எப்படி இருக்குன்னா, ஆளுநர் தேசிய கீதம் பாடணுங்கிற அவங்கதான் மறுக்கிறாங்க. ஆனா இவர் தமிழ் தாய் வாழ்த்து பாட மாட்டேன்னு சொல்லல. அதுக்கு முன்னாடி தேசிய கீதம் பாடணும்னு தான் சொல்றாரு தவிர, ஆனா இங்க இவரு தமிழ் தாய் வாழ்த்தை அவமதிக்கிறார் ஆளுநர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு திமுக போராட்டம் பண்ணுது. இது அப்படியே பிளேட் திருப்பி போட்ட மாதிரி இருக்கு. அதான் இவங்க என்ன வேணாலும் பிளேம் திருப்பி போடலாங்க. ஆனால் நீங்க உங்க கேள்வி கேட்ட மாதிரி இதுல இந்த அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ, கூட்டணிக்குள்ள தலதளப்பு, வேங்கை வயல் இவ்வளவு நாள் ஆயிட்டு அதுல இன்னும் அந்த வாட்டர் டேங்க்ல யாரும் மரத்தை கலந்தார்கள் என்று தெரியவில்லை அப்படின்னு இப்போ பிசிகே அதை மறுபடியும் எடுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சோ மெனி இஷ்யூ, கள்ளக்குறிச்சி இஷ்யூ. ஸோ இதெல்லாம் ஒன்று பின்னாடி வரும்போது இது கண்டிப்பாக மக்கள் இதை பற்றி கூர்ந்து கவனிக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இதை திசை திருப்புவதற்காக இதை ஒரு இஷ்யூ ஆளுநர் கேட்கிறார், நம்ம முடியாதுன்னு சொல்லியாச்சுன்னா ஆளுநர் கிளம்பி போய்விடுவார். அப்ப அது பெரிய இஷ்யூ ஆகும். ஸோ மக்கள், மீடியா, பேப்பர்ஸ் யாரும் இந்த மற்ற இஷ்யூல கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கறதுக்காக தமிழ்நாடு அரசாங்கம் பண்ணி இருக்கலாமே அப்படின்னு ஒரு பேச்சு அடிபடுறது. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கும் அது ஓகே. இந்த மாதிரிலாம் பண்ணும்பொழுது ஒரு சின்ன விஷயம், தேசிய கீதம் நீங்க பாடி இருந்தால்
தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு முன்னாடி அதை பாடுன்னு ஆளுநர் சொல்லவில்லை. தமிழ்த்தாய் வாழ்த்து முடித்து விட்டீர்களா, வெரி குட். தேசிய கீதத்தை பாடுங்க, முடிந்ததுக்கு அப்புறம் பாடுங்கிறார். அதை சொல்லி இருந்தால் உங்களுடைய உரை எல்லாத்தையும் படித்து முடித்திருப்பாரா? இல்லையா? ஆனால் நீங்க முடியாது. நீங்க பிளான் பண்ணி தான் திசை திருப்பி இருக்காங்க. பிளான் பண்ணி இந்த மாதிரி பண்ணிருக்காங்க. கண்டிப்பாக நமக்கு அந்த மாதிரி தான் தோணுது. இல்லை என்றால் சின்ன ஒரு விஷயம் அதுல காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? தட் இஸ் மை கொஸ்டின். ஸோ இப்ப நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஆளுநர் உரைய அப்பாவு அவர்கள் சபாநாயகர் படித்து முடித்து விட்டார். சரி, அதாவது ஆர்டிகல் 176 பிரகாரம் நீங்க பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷன் ஆர்டிகல் 176 ஒரு சட்டசபை கூடுவதற்கு அந்த வருடத்தில் முதலாவது செஷன் ஆரம்பிக்கும் பொழுதும் முடித்த பொழுதும் முடிகின்ற பொழுதும், அதாவது ஆளுநர் உரை பேச வேண்டும் அந்த சட்டசபையில். அந்த மாதிரி பேசும் பொழுது இது வந்து ட்ரெடிஷன் எப்படி வச்சிருக்காங்கன்னா, பேசும் பொழுதும் பேச்சு முடித்ததுக்கு அப்புறம் தேசிய கீதம் இணைக்கப்பட வேண்டும். ஆனால் 176 நான் இப்ப சொன்ன ஆளுநர் கண்டிப்பாக உரை பேச வேண்டும், உரையை படிக்க வேண்டும். ஆனால் இது வந்து மேண்டேட்டரியா அப்படின்னு பார்த்தால் இது மேண்டேட்டரின்னு அந்த ஆர்டிக்கல் எதுலையும் சொல்லலை. ஓகேவா? சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டே கூட அவங்க சொல்றாங்க சிலதுல இல்ல, இது வந்து கண்டிப்பாக இவர் பேசியாக வேண்டும் என்று இல்லை. இவர் பேச தவறிவிட்டால் அது வந்து இல்லீகல்னு சொல்ல முடியாது, இர்ரெகுலர் அப்படின்னு தான் சொல்லலாம் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? அந்த மாதிரி 1965 அதுல ராஜஸ்தான்ல ஒரு கேஸ் இருக்கு. அந்த ராஜஸ்தான் இதுல அவங்க என்ன சொல்றாங்க, 1965 பார்த்தீங்க அப்படின்னா, ஆளுநர் பாதி உரை பேசுறார், கொஞ்சம் பேசுறார், அதுக்கப்புறம் பேச விட்டுறார், அவர் கிளம்பி போயிடுறார். உடனே இதுக்கு அந்த ஹைகோர்ட் என்ன சொல்றாங்க, இல்ல ஆளுநர் ஒரு உரையை 4 வரி படித்தாலும் பாதி படித்தாலும் மீதியை படிக்காம விட்டாலும் இது ஆளுநர் படித்த மாதிரி கருதப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இவங்க வந்து இந்த மாதிரி 1968 கேஸ் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனால் ஒரு ஆளுநர் இந்த இதுல ஆளுநர் படிக்க மாட்டேன் என்று சொல்லவில்லை. ஆளுநர் நீங்கள் தேசிய கீதத்தை அவமதித்து விட்டீர்கள், அதனால நாட்டினதை அவமதித்து விட்டீர்கள் அப்படிங்கிற இதுலதான் அவர் வெளியில கிளம்பி போறார். ஸோ அவரை வெளியில கிளம்பி போகாம நிறுத்தி வைத்து அவரிடம் பேசிவிட்டு நீங்க தொடர்ந்து இருக்கலாம், தொடர்ந்து இருந்தால் ஆளுநர் கண்டிப்பாக உரையை படித்திருப்பார் அப்படிங்கிறது என்னுடைய. எதிர்கட்சியா இருக்கிறப்ப சட்டமன்றத்தில் நடக்கிற எல்லா இதுக்கும் வந்து பார்த்திருப்போம், தனது சட்டையை கூட கிழித்திட்டு ஆளுநர் அவர்களிடம் வந்து முறையிட்டார் அப்ப இருந்த ஸ்டாலின் அவர்கள். ஆனா இப்ப ஆளுங்கட்சியா வந்த அப்புறம் அவங்க எப்பவுமே கேட்பாங்களே, நாட்டுக்கு தாலி எதற்கு, நாட்டுக்கு ஆளுநர் எதற்குன்னு சொல்லிட்டு ஒரு முரணா மாறிடுறாங்க. இது அவங்களுக்கே தெரியலையா? ஆமா சார், கண்டிப்பா. அதாவது இப்ப இருக்கிற இந்த திமுக அரசாங்கம் என்ன பண்றாங்க, இவங்க தமிழ்நாட்டு அரசாங்கம், அதாவது இவங்களுக்கு வேணும் அப்படின்னால் ஆளுநரோட இணைந்து கொள்வார்கள், வேண்டாம் அப்படின்னால் ஆளுநர் செய்வது எல்லாமே தவறு. இந்த ஆளுநரை பொறுத்த வரைக்கும் இவர்கள் பேசாத பேச்சு இல்லை. இந்த ஆளுநர் இதுல போன வருஷம் ஆளுநர் கிளம்பி போகும்போது அந்த சீனியர் மினிஸ்டர் பொன்முடி அவர்கள் அவருடைய பாடி லாங்குவேஜ் போப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு கை காட்டினது, இதெல்லாம் வந்து ஆளுநரை அவமதிக்கிற ஒரு செயல். அந்த மாதிரி இவங்களுடைய கட்சியில அந்த தொண்டை அதுக்கப்புறம் தான் ஈடி வந்து பார்த்திருப்போம் நாம. ஆமா போயிருக்காங்க. சோ இதுல வந்து ரெண்டாவது ஒரு 4 மாசம் 5 மாசம் முன்னாடி கூட ஆளுநர் அவங்களுடைய ராஜ்பவன்ல ஒரு டீ பார்ட்டிக்கு கூப்பிடுறாரு இவங்க எல்லாரையும். கடைசி நிமிஷம் வரைக்கும் வரமாட்டோம், நாங்க டீ பார்ட்டி அட்டன் பண்ண மாட்டோம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் டிஎம்கே அப்படியே ஒரு யூட்டர்ன் அடிச்சு ஸ்டாலின் அவர்கள் இருந்து எல்லா மினிஸ்டர்ஸும் இவங்களோட உட்காந்து கவர்னரோட அப்படி ஒரு சிரிச்சு பேசி டீ பார்ட்டி அட்டன் பண்ணாங்க. திமுக அரசாங்கம், தமிழ்நாடு அரசாங்கம் போன உடனே அந்த திமுகவுடைய மற்ற கூட்டணி கட்சிகள் எல்லாருமே பார்ட்டிக்கு போனார்கள். இதுல அதனால இப்ப என்னன்னா இவங்களுக்கு வேணுங்கிறச்ச ஏதாவது எந்த விதத்திலேயாவது ஆளுநரோட உதவி தேவைப்படுகிறது அப்படிங்கிறச்ச இவங்க ஆளுநருடன் இணைந்து செயல்படுகிறார்கள். இல்லை என்றால்
ஸோ இவங்க சொன்ன ஆளுநர் எங்களுக்கு வேண்டாங்க, இவருடைய டேம் முடிஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் இவங்க சொன்னாங்க ஆளுநர் விட்ரா பண்ணு. விட்ரா பண்ணுன்னு சொல்றது அந்தந்த அரசாங்கத்துடைய இதுங்க, அதில் யாரும் குறை சொல்ல முடியாது. ஆனால் நீங்க என்ன பண்றீங்க, இந்த மாதிரிலாம் பண்ணும்பொழுது உங்களுக்கும் ஆளுநருக்கும் பெரிய கேப் விழுது. இந்த கேப் விழுறதுனால என்ன சொல்றீங்க, சோ மெனி பில்ஸ் பெண்டிங் இருக்கு ஆளுநர் கிட்ட, ஆளுநர் பாஸ் பண்ண மாட்டேங்கிறார். சரி, ஏன் பாஸ் பண்ண மாட்டேங்கிறார்? ஆளுநர் அதுக்கு ஏதாவது பில்லுக்கு நோட் அனுப்பிச்சிருக்காரா? இதெல்லாம் எனக்கு எக்ஸ்பிளனேஷன் வேணும். இந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுக்காம நான் பில்லு பாஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு கண்டிப்பாக நோட் அனுப்பிச்சிருப்பார். நோட் அனுப்பாம சும்மாவது ஒரு பில்லு மேல உட்கார்ந்து இருக்க முடியாது. அந்த மாதிரி நோட் அனுப்பி விட்டார் என்றால் அதற்கு நீங்க உரிய நேரத்தில் பதில் அனுப்பிச்சிருக்கீங்களா? அவர் என்ன கேட்டிருக்கார், நீங்க சொல்றது எல்லாமே என்ன, ஆளுநர் பில்ல பாஸ் பண்ணல. ஃபுல் இது டீட்டெயில் கொடுங்க, மக்கள்கிட்ட கொடுங்க. ஃபுல் டீட்டெயில் நீங்க மீடியாவில் சொல்லுங்க. என்னென்ன பில் பெண்டிங் இருக்கு, இந்த மணி பில் என்ன, மற்ற பில் என்ன, இந்த மணி பில்ல என்ன, எவ்வளவு அமௌண்ட் பெண்டிங் நிக்கிறது, எதனால இவ்வளவு அமௌண்ட் டிஸ்பர்ஸ் பண்ண முடியல, இதுல என்ன மாதிரி கேட்டிருக்கார் ஆளுநர், நாங்க என்ன சொல்லியிருக்கோம், இல்ல நாங்க இன்னும் சொல்லவில்லை, எங்களிடமிருந்து எல்லா ரிப்ளையும் கொடுத்தாச்சா, எல்லாமே டிரான்ஸ்பரண்டா கொண்டாங்க. எதுவுமே இல்லாம ஆளுநர் எங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு இட்ஸ் a prejudiced view. அதாவது எனக்கு ஒருத்தர் பார்த்தாலே வச்சு வா நான் ஒதுங்கி போகுது, என்ன வேண்டாப்பா எனக்கு பிடிக்காதுப்பா, அவரை விட்டுருப்பா, என்ன சார் என்ன ரீசன், எனக்கு பிடிக்காதுப்பா அவ்வளவுதான்ப்பா, என்ன ரீசன் கேட்காது. ஸோ ப்ரெஜுடிஸ்ட், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இது ஒரு தமிழ்நாடு அரசாங்கம் இன்னைக்கு இந்த அளவுக்கு உங்க உரையில கொடுத்துருக்கீங்க, இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கு, அது இதுன்னு எல்லாமே போட்டிருக்கீங்க, எவ்வளவு திட்டம் போட்டிருக்கீங்க. இந்த எல்லா திட்டத்துக்கு இவ்வளவு பணம் கொடுக்கிறோம், இவ்வளவு கோடியில் எடுத்து கொடுக்கிறோம் எல்லாம் சொல்றீங்க. எல்லாத்துக்கும் ஆளுநர்கிட்ட அப்ரூவல் வாங்கியிருக்கீங்க இல்லையா? நீங்க பாட்டு எந்த ஒரு இதுவுமே சும்மாவது பண்ண முடியாதுங்க. ஸோ ஒரு ஸ்டேட்டுக்கு ஹெட் அப்படின்னா ஆளுநர் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த சீஃப் மினிஸ்டர் அப்பாயிண்ட் பண்றதே ஆளுநர் தான். அப்பாயிண்ட் பண்றது அப்படின்னா எந்த பார்ட்டி ஜெயிச்சிருக்கோ அந்த பார்ட்டியில் இருக்க எல்லா எம்எல்ஏவும் சேர்ந்து எங்க சட்டசபைக்கு இவர் தான் தலைவர்னு தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த தலைவரை இவரோட என்ன பண்றார், சீஃப் மினிஸ்டர் உறுதிமொழியத்துக்கு ஆளுநர் அழைக்கின்றார். ஸோ ஆளுநருக்கு பெரிய ஒரு ரோல், ரொம்ப பொறுப்பான ஒரு ரோல் ஆளுநர் செய்கின்றார். அதுக்கப்புறம் சிஎம் என்னென்ன மினிஸ்டர் யார் இவங்களா மினிஸ்டர் சொல்லும் பொழுது அத்தனை பேருக்கும் இவர் தான் உறுதிமொழி எடுத்து கொடுக்கிறார். ஸோ ஆளுநர் இஸ் ஆக்டிங் அக்கார்டிங் டு தி அட்வைஸ் ஆஃப் தி கேபினெட். ஓகேவா? ஸோ இதுல எங்கேயாவது குறை வச்சிருக்காரு ஆளுநர்? செந்தில் பாலாஜி மினிஸ்டர் அவருடைய இதுல அவர் என்ன சொன்னார், இந்த மாதிரி அவர் மேல பிரச்சனை வந்தது அப்படின்ன உடனே பதவியேற்பு அவரை மினிஸ்டரா இருக்கக்கூடாது அப்படின்னார். அவர் சொன்னது ஒரு மரபு. இவங்க உடனே இல்ல இல்ல அப்படின்னாங்க. ஓகே, கண்டினியூ பண்ணட்டும். போர்ட்போலியோவே இல்லாத மினிஸ்டர் இருந்தாங்க. ஸோ எங்கேயாவது சார் இவ்வளவு இது பண்றீங்க, இதெல்லாம் தவறு பண்றீங்க, நீங்க சொல்லுங்க, ஓப்பனா வெளியில கொண்டாங்க. இந்த காரணத்துக்காக எனக்கு பிடிக்கவில்லை. நேத்தி சட்டசபையில தமிழர் வாழ்வு உரிமை கட்சி அந்த தலைவர் வேல்முருகன் அவர் ஒருத்தர் தான் அந்த பார்ட்டி மூலம் எம்எல்ஏவா வந்தவர். அவர் என்ன பண்ணார், ஆளுநர் இதுல போயிட்டு இந்த சட்டசபை இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு, நீங்க என்ன பண்றீங்க, அண்ணா யூனிவர்சிட்டிக்கு அஸ் எ சான்சலர் ஆளுநர் தான் பொறுப்புன்னு. இந்த வாதத்தை யாராவது ஏற்றுக்க முடியுமா சார்? சொல்லுங்க. அண்ணா யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது சான்சலர் இவர், அதுக்கப்புறம் வைஸ் சான்சலர், டீன், ரிஜிஸ்ட்ரார், so many administration, HR, so many are there. So அண்ணா யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் ப்ரொடெக்ஷன், செக்யூரிட்டி, அது இது எல்லாமே ஓவரால் கவர்னர். அவ்வளவுதான். இப்ப தமிழ்நாட்டில் so many இஷ்யூ நடக்கிறது அப்படின்னா எல்லாவற்றிற்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் யார், ஸ்டாலின் தான் பொறுப்பு அப்படின்னு சொன்னா திமுக அரசு கட்சி ஏத்துக்குமா? அதை தமிழக அரசாங்கம் ஏத்துக்குமா? இல்ல மக்கள் தான் ஏத்துப்பாங்களா? இல்ல, ஸ்டாலின் அவர்கள் ஓவரால் பொறுப்பு. சோ ஆனா இல்ல, ஸ்டாலின் இங்க கவர்னர் தான் பொறுப்புனா அப்போ அண்ணா யூனிவர்சிட்டி தமிழ்நாட்டுக்குள்ளதான் இருக்கு, தமிழ்நாட்டுக்கு ஸ்டாலின் முதலமைச்சர், அப்ப ஸ்டாலின் அதுக்கு பொறுப்புன்னு சொல்ல முடியுமா? இது உண்மைனா அதுவும் உண்மை, இல்ல இது ஏத்துக்க முடியாதுன்னா அதுவும் ஏத்துக்க முடியாது. வார்டு உரிமை கட்சி ஆகுன்னாங்க. காங்கிரஸ்
அவங்க இவ்வளவு 24 எம்எல்ஏவோ என்னமோ இருக்காங்களா, ஞாபகம் இல்லை. அவங்களும் ஒரே கூட்டம் குழப்பம், கேரளா பண்ற அது இதுன்னு தேவையில்லாத ஒண்ணு. ஸோ இதெல்லாம் நீங்க பண்ணிருக்கீங்க. இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தென் ஏடிஎம்கே அவங்க கவர்னருக்கு அகேன்ஸ்டா எதுவும் சொல்லலை. ஆனா அவங்க பேட்ச் குத்தின்னு வந்தாங்க. அந்த சார் எங்கே போனார் அந்த சார் அப்படின்னு பெரிய இஷ்யூ ஆச்சு. இதையெல்லாம் பார்க்கும் பொழுது சரி கவர்னர் போனது நல்லதா போச்சு, இதை ஒரு இஷ்யூ எடுத்துக்கலாம் அப்படின்னு இவங்க எடுத்திருக்கலாம். ஆனால் இவங்க என்ன சொல்லிட்டாங்க, இவங்களுடைய ஸ்போக்ஸ் பர்சன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, கவர்னர் இந்த மாதிரி நடந்து போகாம இருந்தால் எல்லா சோமனி இது மக்களுக்கு சார்ந்து எல்லா இதையும் நம்ம பேசி முடிச்சிருக்கலாம். கவர்னர் அங்கிருந்து பேச போறாரு இல்லைங்க, சட்டசபை உரை கவர்னர் படிச்சுட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் அந்த உரை மீது விவாதம் நடக்கும். அந்த விவாதம் மீது ஓட்டெடுப்பு நடக்கும். அந்த ஓட்டெடுப்பு ஜெயிக்கும். இல்ல தோற்றுவிட்டது அந்த ஓட்டெடுப்புனா அரசாங்கம் ராஜினாமா செய்ய வேண்டும். இதுதான் இது. நேத்தி கவர்னர் போயாச்சு. கவர்னர் ஒரே சபாநாயகர் படித்து முடித்து விட்டார். நீங்க மற்ற ப்ரொசீடிங்ஸ் ஆரம்பிக்க வேண்டியதானே? ஏன் ஆரம்பிக்கல? கவர்னர் கிளம்பி போனதுனால உங்களுக்கு சட்டசபையில எந்த விதத்துல உங்க ப்ரொசீடிங்ஸ் பாதிப்படைஞ்சு சொல்லுங்க. ஏதாவது பாதிப்படைஞ்சதா? எந்த விதத்துல நீங்க கை காமிக்க முடியாது. அவ்வளவுதான். சோ நீங்க ஃபர்தரா எடுக்கல. பிரதான எதிர்கட்சி 75 சீட் வச்சிருக்க எதிர்கட்சி அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க இந்த இஷ்யூவை ரைட் பண்ணாங்க. அண்ணா யூனிவர்சிட்டியில யார் அந்த சாருன்னு பேட்ச் குத்தின்னு வந்து பெருசா கூச்சல் குழப்பம். நீங்க என்ன பண்ணீங்க, மார்ஷல் அசம்பிளி மார்ஷல்ஸ் கூப்பிட்டு வெளியில் அனுப்பிச்சீங்க. அத்தனை பேர் பெரிய கூச்சல் குழப்பம் நடந்தது. இதற்கும் கவர்னர் வெளியே கிளம்பினதற்கும் எந்த விதத்திலையும் தொடர்பு கிடையாது. இப்ப ஒரு இது நடந்திருக்கு என்னன்னா, அது காரணம் இறுதியான கேள்வி அப்படின்னு நான் வச்சிருக்கேன். இப்ப போராட்டம் நடக்குது இன்னைக்கு தமிழகம் முழுக்க நம்ம பார்த்திருப்போம். திமுக தரப்புல கவர்னரை எதிர்த்து போராட்டம். அதை எதிர்த்து எப்படி வந்து காவல்துறை திமுக முன்னா கொடுத்திருக்காங்க பர்மிஷன் சொல்லிட்டு பாமக தரப்புல இருந்து கோர்ட்ல வழக்கு தொடர்ந்து மனுவா விசாரிக்கிறாங்க. இது எப்படி போகும் சார்? இது என்ன, அதாவது ஃபர்ஸ்ட் திங் நான் என்ன சொல்ல வரேன், அத்தனை எதிர்கட்சிகளும் பிஜேபி, ஏடிஎம்கே, பிஎம்கே இவ்வளவு பேரும் இவங்க வந்து இது பண்ணும்பொழுது ப்ரொடெஸ்ட் பண்ண அத்தனை பெரிய குண்டு கட்டா தூக்கி லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் டிஸ்டர்ப் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள தூக்கி போட்டீங்க போலீஸ். கரெக்ட். ஆனா இந்த இடத்துல போலீஸ்ங்கிறது வெளிநாட்டுல மற்ற நாட்டுல இருக்க மாதிரி இண்டிபெண்டன்ட் பாடி கிடையாதுங்க. போலீஸ் எல்லாமே கண்ட்ரோல்டு பை தி ரூலிங் பார்ட்டி. அவ்வளவுதான். போலீஸ் அரசாங்கம் என்ன சொல்றதோ அதுதான் இவங்க கேட்டு நடக்கிற. இண்டிபெண்டா இவங்களால போலீஸ் தமிழ்நாடு மட்டும் இல்ல இந்தியாவில் இருக்க எல்லா ஸ்டேட்லயும் போலீஸுக்கு இண்டிபெண்டன்ட் இது கிடையாது. சரி, இப்போ திமுக அரசாங்கம் நீங்க சொல்லிதான் கூட்டணி மற்ற கட்சிகள் இந்த ப்ரொடெஸ்ட் பண்ணும்போது அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சீங்க. ஆனால் இன்னைக்கு எல்லா இடத்துலையும் ஸ்டேட் கேபிட்டல் எல்லாத்துலயும் திமுக அவங்க வந்து இவங்க இது பண்ணிருக்காங்க பெரிய ப்ரொடெஸ்ட். அப்ப இது அலவுடா? லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் ஒன்றும் ப்ராப்ளம் வராதா? எதிர்கட்சிகள் பண்ணக்கூடாது ஆனால் ரூலிங் பார்ட்டி மட்டும் பண்ணலாமா? இதுக்குதான் பிஎம்கே என்ன பண்றாங்க, பாட்டாளி மக்கள் கட்சி அவங்க என்ன பண்றாங்க, கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காங்க. ஸோ கோர்ட் என்ன சொல்றாங்க, இதை விசாரிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு என்ன விசாரிக்க போறாங்க சொல்லுங்க? ரூலிங் பார்ட்டிக்கு அகைன்ஸ்டா நீங்க என்ன சொல்ல, கண்டனம் வேணா தெரிவிக்கலாம் கோர்ட். இதுக்கு மேல மேபி ஐ எம் எ லேமன், எனக்கு லீகல் இதை பத்தி தெரியாது. ஆனால் எனக்கு தெரிந்த வரைக்கும் இது முன்னாடி இருக்கிற பிரசிடென்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது கோர்ட் என்ன ஆக்ஷன் எடுக்க முடியும் சொல்லுங்க? கோர்ட் வந்து ஒன்றும் செய்ய முடியாது. அவ்வளவுதான். ஸோ லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் நீங்க வந்து மற்ற கட்சிகளை சொன்னீங்க, இப்ப நீங்களே பண்ணலாமா அப்படின்னீங்க. போன வாரம் தான் ஹைகோர்ட் ஜட்ஜ் என்ன சொன்னார், எல்லாமே முடிஞ்சு போயிடுத்து, அப்புறம் நீங்க ப்ரொடிசைஸ் ஏன் பண்றீங்க, அதாவது இந்த அண்ணா யூனிவர்சிட்டி இருக்கு. இப்போ கவர்னர் கிளம்பி போயாச்சு, அப்புறம் ஏன் பொலிட்டிசைஸ் பண்றாங்க ரூலிங் பார்ட்டி? கவர்னர் உரை நீங்க படித்து முடிச்சிட்டீங்க, சட்டசபை ப்ரொசீடிங்ஸ் ஆரம்பிச்சிருது, அப்புறம் இது எதுக்கு நீங்க ப்ரொடெஸ்ட் பண்றீங்க? இதை அரசு கோர்ட் கேட்க வேண்டாமா? நீங்க ரூலிங் பார்ட்டி இது எதுக்கு பெரிய அரசியல் ஆக்குகிறீர்கள் ஆளுநருக்கு எதிராக அப்படின்னு கேட்க வேண்டாமா? கேட்டால் அது சரியாக இருக்கும் என்று என்னுடைய ஒப்பீனியன்.
நிச்சயமா நீங்க சொல்ற மாதிரியே கோர்ட்டும் எடுத்திருக்காங்க. அதுவே பெரிய அதிசயம். பட் பொறுத்து வந்து பார்ப்போம் என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கப்படுகிறது என்று. இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை நம்ம தளத்துக்கு வந்து பயந்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். வணக்கம் வணக்கம்.